நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை விற்றாங்களே? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன். அதெல்லாம் மும்பையில் நீங்கள் அதானியுடைய போர்ட்டில் 20 லட்சம் கோடிக்கு மேலே 20 லட்சம் கோடிக்கு மேலே அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. 20,000 கோடிக்கு மேலே வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா, கப்பலில் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பனை சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல், கடத்தல் கரம்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தா வாங்கினவன்? எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வர்றீங்க இல்லையா? நான் வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பான். நேற்று விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேங்க, ரூசா சொல்றா, குற்றவாளியை பிடிச்சு தூக்கில போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு, எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ இலைய கிளைய வெட்டிக்கிட்டு இருக்க. நீ பாரு, உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவையும் பலியாயிட்டான், அவ்வளவுதான். வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்றாங்க, எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு. எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்கள்ல விற்கிது, கல்லூரி முன்னாடி விற்கிது, பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்கிது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்புல. ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா உன்னை நீ வேலையை விட்டு நீக்குவேன். சாராயம் விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுது, எப்படி இருக்கு? எப்படி நீங்க எப்படி ஆட்சி முறை இருக்கும்? நம்ம குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிக்கிறோம். எப்படி? அப்ப நீ அங்க ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏற்றி கொண்டு வீட்டில் இறக்குங்களா? ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஒருத்தனும் கழியக்கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது. தேசிய செம்மொழி நிறுவனம் வந்து சமஸ்கிருதத்துக்கு 800 கோடி இருக்குது, தமிழுக்கு வந்து 140 கோடி. இதுக்கு அண்ணன் என்ன செய்யறது சொல்லுங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. ஒன்னு நீங்க விளங்கிக்கணும், அவர்கள் மொழி இறந்துருச்சு, சமஸ்கிருதம் இறந்துருச்சு. அந்த மொழியை அதிகாரத்தை கைப்பற்றின உடனே அந்த தாய்மொழி, அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அவர்கள் போராடுறாங்க. எங்கள் மொழி இறந்து கொண்டிருக்குது, செத்து கொண்டிருக்கு, ஏறக்குறைய செத்துருச்சு. அந்த செத்து கொண்டிருக்க எங்கள் தாய்மொழியை நாங்கள் உயிர்ப்பிக்க துடிக்கிறோம். அதுக்கு எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, அதனால அந்த அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம். விளங்கிச்சா? அவர்கள் மொழி மேல இருக்க பற்றை யாரும் குறை சொல்ல முடியாது. அவங்க தாய்மொழி மேல இருக்கிற ஈடுபாட்டை, அதை காப்பாற்றணும் துடிக்கிறதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவர் எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. நீங்க அண்ணன்ட்டே சிக்கனான் ஜீமான் வச்சு செய்றீங்க, இப்படி வந்து நின்றுட்டு கேள்வியா கேட்டுக்கிறீங்க. ஒரு கேள்வியை கேட்கலாம்ல? இல்லை, இங்கேயே எங்க ஆளுங்க, எங்க அண்ணங்கெல்லாம் நிறைய அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று இருக்குது, செம்மொழி ஆய்வு நிறுவனம்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்க வேண்டியதானே. முதியோர் நலத்திட்டங்கள்லாம் ஒருங்கிணைச்சு மத்திய அரசு புதிய திட்டம் வந்து இன்னைக்கு 27 மாநிலங்கள் அமல்படுத்த. எது முதியோர் நலத்திட்டங்கள் வந்து ஒருங்கிணைச்சு, முதியோர் நலம்? ஒருங்கிணைச்சு 27 மாநிலம். என்ன முதியோருக்கு என்னென்ன நலம் இருக்கு? திட்டங்கள் கூட ஒருங்கிணைச்சு 27 மாநிலங்கள் இன்னைக்கு அமல்படுத்துறாங்கன்னா, அதுல வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா வந்து அந்த பேர்ல பட்டியலில் வந்து இடம் பெற்று. சரி, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுல என்ன உங்களுக்கு ஐயா இருக்குது? அதுல என்ன சந்தேகம் இருக்குது? அரசே சொல்லுதுல, நம்மளை வஞ்சிக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும், நம்ம கிட்ட பேசும், வயிற்றுல வாயிலும் அடிச்சுட்டு கத்தும், எங்களுக்கு உரிய தொகையை தரல, அதனால வெள்ள நிவாரணம் கொடுக்க முடியல, வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு பேசும். எங்களுக்கு 14,000 கோடி தரணும், இவ்வளவு தரணும்னு. ஆனா அப்ப அவங்களோட இணக்கமாக இருந்துக்கிறோம். அது ஒரு நாடகத்தை போடும். அது வஞ்சிக்குதுங்கிறதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதுல ஒண்ணும் இல்லை. அவங்க நம்மளை வைத்திருக்கிறதே, நம்மளை வச்சிருக்கிறதே நம்ம நிலத்தின் வளத்துக்கும் வரிக்கும் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நிலத்தில் இருக்கிற கணக்கில்லாத வளத்தை சுரண்டி எடுத்துட்டு போயிருந்தோம். 2வது இவனுடைய வரியை வாங்கி சுரண்டி கொள்ளும். இந்தியாவின் வருவாயை பெருக்கிறதுல
நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம், மிக முதன்மையான இடத்துல இருக்கோம். ஆனால் நமக்கு என்ன அவங்க என்னவா திருப்பி தர்றாங்கங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருப்பவர்கள். 40 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு போனீங்க, அப்போ 39 கொண்டு போனீங்க 19ல், இப்போ 24ல் இவ்வளோ கொண்டு போயிருக்கீங்க. இதை அண்ணன்ட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்காம அப்படின்னு நீங்கள் கேள்வியை எழுப்பணும். அதுதான் நியாயமான கேள்வி. உங்களை மாதிரியே இருக்கிற நீங்கள் அந்த பக்கம் நிற்கிறீங்க, நான் இந்த பக்கம் நிற்கிறேன், அவ்வளோதான். இதில் 2 பேருமே நம்ம அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள், ஒன்றும் பேச முடியாது. அதனால் நமக்கு ஒரு காலம் வருதில்லை, உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், நடக்கும், எல்லாம் நடக்கும். பாமக கட்சி விவகாரம் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ செல்வ பிறந்தையை போய் அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ராமதாஸ் கொள்ளையடிக்கிறவங்க கொலை பண்ணுறவனுக்கு பதவியில் வழங்கி வராரு, தூண்டுதல் இயக்கப்பட்டு வராரு சொல்லி மூத்த அரசியல் தலைவர். இல்லை அதில் எனக்கு எப்படின்னா நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் ஐயா சின்னையா பெரிய 2 பேருக்கும் இருக்கிற கருத்து முரண் அந்த இதில் அது கட்சி பிரச்சனை. அது சரியாகும், சரி பண்ணணும், சரியாகும். அது கொஞ்சம் அமைதியாக விட்டுட்டா அதுவே ஓடி சரியாயிரும். இப்போ அண்ணன் செல்வ பிறந்தகை சந்தித்தது மாதிரி இப்போ நானும் எங்கள் ஐயாவை சந்திப்பேன், 2 ஐயாவுமே சந்திப்பேன். அதுக்கு ஒரு உரிய நேரத்தில் சந்திப்பேன். அது நான் அந்த இடத்துல அந்த களத்தில் இருந்த பிள்ளைங்கிறதுல எனக்கு ஈடுபாடும் பாசமும் அதிகம். அதனால் இப்போ அதை ஒரு இதாக சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு பெரிய இயக்கம், கடுமையான உழைப்பில் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்காக, அதனுடைய உயர்வு மேம்பாட்டுக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சும்மா ஒரு அரசியல் லாபம் தேர்தல் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை. தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகளாக இருக்க வன்னிய மக்களினுடைய உரிமைக்காக, அவனுடைய கல்வி வேலைவாய்ப்பு மேம்பாட்டுக்காக கட்டியமைக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அரண். அதனுடைய நிறுவனர் எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ். அது யாரும் மறுக்க முடியாது. அவருடைய அர்ப்பணிப்பு ஏறக்குறைய 50 ஆண்டுகள். இன்னைக்கு 87வது வயதில் தமிழை தேடின்னு ஒரு தலைவன் வீதியில் நடக்கிறான்னா அவரை தவிர எவரும் இருக்க முடியாது. அதில் சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதா? எந்த கட்சியில் கருத்து முரண் இல்லை? எந்த கட்சியில இல்லை? எங்கள் கட்சியிலையும் தான் இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது. அது சரியாகும். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை அந்த இதில். அதனால அந்த பிரச்சனையினால நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புன்னு நீங்கள் சொன்னால் நம்ம ஏதாவது கருத்து சொல்லலாம். அதனால ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன விரிசல், அது சரியாகும். அது சிமெண்ட் வச்சு இல்லை, அன்பை வச்சு, அது அரவணைப்பை வச்சு பூசணும். அது பூசினா சரியாயிடும். அதனால அது இல்லை, அவங்க ஒன்றா நிற்கணும், எல்லாரும் ஒன்றா நிற்கணுங்கிறாங்க. நான் அதனால தான் நான் ஒன்றா நிற்கிறேன் ரொம்ப நாளாக. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை ஒழிக்கணுன்றாங்க, அது இன்னொரு தடவை வர விட்டுறக்கூடாதுன்றாங்க. அவங்க பிஜேபியை ஒரு நுழைய விட்டுறக்கூடாதுன்றாங்க. 2 பேருக்குமே மக்கள் நலன் சார்ந்தில்லை. இவன் ஒழிக்கணும், இவனை ஒழிக்கணும். யாராவது மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், அதை தொடரணும், வாங்க இந்த ஆட்சி, அப்படி யாருமே பேசலை. எனக்கு ஒரு கனவு இருக்குது, 2 பேர்த்தையும் ஒழிக்கணும். அதனால தான் நான் ஒன்றா நிற்கிறேன், ரொம்ப நாளாக ஒன்றா நிற்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லது.